ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிறது திப்பிராஜபுரம். அது ரொம்ப அழகிய அந்த கிராமமும் சிறப்பு மிக்க அக்ரஹாரம். அந்த வேத பாடசாலை அந்த கிராமத்துலேயும் வேத விற்பனர்கள் எல்லாருமா சேர்ந்து சாஸ்திர பண்டிதர்கள் எல்லோருமா அந்த கிராமத்தில் இருக்கிறதுனால அந்த கிராமத்துக்கே ஒரு அழகாயிடுத்து திப்பிராஜபுரம். அவள் எப்படி இருப்பா அப்படின்னா, கட்டு குடுமி, கழுத்தில் ருத்ராட்சம். அந்த சிறுவர்கள்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி விளையாடின்னு இருப்பாலாம் வேத பாடசாலையில். அது பார்க்கறதுக்கே அத்தனை அழகாக இருக்குமா. அது மட்டுமா, அக்ரஹார வீட்டு வாசலில் காலை மாலை 2 வேளையும் காவி கோலங்கள் நிறைஞ்சிருக்கும். அக்ரஹார பெண்களோ தீபம் ஏற்றி ஸ்லோகம் சொல்லுவா. இதே போல தான் திருவிசநல்லூர், திருவிடமருதூர், கோவிந்தபுரம் எல்லா இடத்தையும் அந்த அழகு தவழற கிராமம். காஞ்சி மகாபெரிவா இந்த கிராமங்களில் ரொம்ப நேசிக்கிறாராம். அது ஒரு முறை திப்பிராஜபுரத்தில் முகாம். அங்கே பெரியவா அந்த கிராமத்து மக்கள் மகாபெரிவா கிட்ட ரொம்ப பக்தி. ஒரு நாளைக்கு ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா அப்படின்னு அந்த கோஷம் முழங்க மேனால வீதியுலா வராலாம் பெரியவா. வழிநெடுக வாழைமரம், மாவிளை தோரணம் எல்லார் வீடுகள்லேயும். அதே போல் கோலம் போட்டு தீபம் ஏற்றி வச்சிருக்காளாம். ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் மேனா நிற்கிறது. அந்த அந்தணர்கள் வேத மந்திரங்களை முழங்குறா. பூர்ண கும்பத்தை தொட்டு ஆசீர்வதிக்கிறா பெரியவா. எல்லாரும் அவரை நமஸ்கரித்து எழுந்துக்கிறா. இது மாதிரி பல அக்ரஹாரம்னா ஒரு 500 வீடு அந்த மாதிரி இருக்கிற கிராமம் அது. மெல்ல நகர்ந்ததுமே அந்த கிராமத்தில் ஒரு தனவந்தர் ஒருத்தர் தன்னோட வீட்டில் ரொம்ப பரபரப்புமா பதட்டமுமா இருக்கார். பெரியவாளை தரிசிக்கணும்னு நினைக்கிறார். பூர்ண கும்பத்துக்காக பெட்டியில் இருந்த ஒரு வெள்ளி சொம்பை வெளியில் எடுக்கிறார். ஊரே கூடியிருக்கிற இந்த வேலையில் அந்த வாசலுக்கு வந்து பெரியவாளை தரிசிக்கணுமா அப்படின்னு ஒரு சிந்தனை அதில் மருகிறார். மனம் உருகி கவலையாருது. அவரோட வீட்டு வாசலுக்கு முன்னாடி மேனா வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது நிலைமை? வீட்டுக்குள்ளே இருந்த தயக்கத்தோடு அவரை எட்டி பார்த்தா, பெரியவா வா இங்க அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டினாலாம் பெரியவா. பதறி போயிட்டார் அந்த தனவந்தர். கையில் வச்சிருந்த அந்த வெள்ளி சொம்பு அதோடையே ஓடி வரார். பெரியவாளை நெருங்கி பவ்யமாக நிற்கிறார். கையில் இருந்த வெள்ளி சொம்பை பார்க்குறா பெரியவா. அந்த தனவந்தருக்கு தூக்கி வாரி போடுறது. அதில் அந்த சொம்பை அலம்பவோ தண்ணீரை ரொப்பவோ இல்லை. அந்த பெரியவா அதை உடனே வாங்கி அதில் இத்தனை குங்குமத்தை ரொப்பி கொடுக்குறாராம். அதில் ஒன்றுமே இல்லைன்னொடனே அந்த செல்வந்தருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. வெள்ளி சொம்பில் நாம் எதுவுமே அலம்பலை, பூர்ண கும்பத்துக்கு ஏற்பாடு பண்ணலையேன்னு. பெரியவா இந்த பல்லக்கில் வச்சுருந்த குங்கும பிரசாதத்தை ஒரு பொடி அப்படியே எடுத்து அந்த தனவந்தரோட வெள்ளி சொம்புக்குள்ளே போட்டு அதை அவர்கிட்ட கொடுக்குறார். தனவந்தருக்கு திக்குமுக்காடி போயிடுத்து. என்னடா நாம் செஞ்சது மகா பெரிய தப்பு, அந்த தப்பை கூட ஸ்ரீ பெரியவா பொருட்படுத்தாமல் இத்தனை குங்குமம் ஆசீர்வாதம் பண்ணுறாளே அப்படின்னு அதை கொடுத்துட்டு க்ஷேமமாக இருன்னு வேற சொல்கிறா பெரியவா. அதை கேட்ட உடனே நெடுஞ்சாங்கடையாக விழுந்துட்டாராம் அந்த தனவந்தர். அவரால் பேசவே முடியல. பொல 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 பொலான்னு கண்ணீர் தான் வருது. வாய் பேசலை, திக்குமுக்காடுறது. இந்த ஆனந்தத்தில் அவருக்கு என்ன செய்யறதுனே புரியல. சரி, அவர் பேச ஆரம்பிக்கிறார் மெதுவா. குருமகா தெய்வமே, நான் பரிபூர்ண சரணாகதி பண்ணுறேன் உங்களை அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி அந்த இடமே ஒரு நிமிஷத்தில் சத்சங்கமாக ஆயிடுது. அங்கே கிராமத்தில் அப்படின்னாலே இந்த கட்டு குடுமையோடு இருக்கிற பசங்க வேதத்தில் சொன்னாலும் வேத மந்திரங்களை சொன்னாலும் பாகவதாள் ஒரு பக்கம் பாடிகிட்டே வருவா. அது உஞ்ச விருதி எடுத்துகிட்டு வருவா. அதைத்தான் பிரசாதமாக்குவா. அதைத்தான் மறுநாளைக்கு கோவிலில் பண்ணுவா. வேறு ஏதானு பூஜை இருந்ததுன்னா, சந்திரமௌலீஸ்வரர் பூஜை இருந்ததுன்னா அதுக்கு பிரசாதம் அதுதான். இந்த மாதிரி சமயத்தில் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா
அதையும் பாடிட்டு புன்னகையோட ஸ்ரீ பெரியவா அதெல்லாம் ஆனந்தமாக காதில் கேட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தலை அசைக்கிறாராம் பக்கத்தில் இருக்கிறவா கிட்ட. அப்போ தான் அந்த மேனாக்காரர்களும் நிமிந்து பார்த்து நகர ஆரம்பிக்கிறதாம். அந்த தனவந்தருக்கு அவர் பண்ணின அந்த தப்பு, அது தப்புன்னு மனசில் உரைச்சி அவரும் அப்படியே பிரம்ம பிடிச்சி போய் நிற்கிறார். நமஸ்காரம் பண்ணினார்னா அது ஒரு எந்திரத்தனமாக இருந்தது. அது புன்னகையோட அவ்வளவு ஆசீர்வாதம் வழங்கவும் பெரியவா கிட்ட அவர் திக்குமுக்காடி பயந்து போயிட்டார். இந்த மாதிரி நாம் தப்பு பண்ணிட்டோமேங்கிற பயம் அவருக்கு இருக்குது. அந்த புன்னகை ஒன்று தான் ஸ்ரீ பெரியவா அவர்கிட்ட காட்டினது, அந்த குங்குமம் அள்ளி போட்டது. இதை வச்சுக்கிட்டு அவர் பரம திருப்தியாகி நெடுஞ்சாங்கடையாக விழறார். விழுந்து ஹரஹர சங்கரா சொன்னதுக்கு அப்புறம்தான் பல்லக்கு நகருது. அபஹர கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.